காகம் செத்துட்டா என்னங்கிறான், காக்கா செத்துட்டா என்ன அப்படின்னா, இந்த வேப்ப மரம் இருக்கு, இந்த வேப்ப மரத்துல இருந்து பலாயிரக்கணக்கில் பழங்கள் பழுத்து கீழே விழும், ஆனா முளைக்காது. நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடுங்கிறான். பாட்டு, ஆட்டம், கூத்து, கேளிக்கை, இதனோடு எதிர்காலம் பற்றிய சிந்தனை. நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் என்னை சிறையில் போடுங்கள், எனக்கு புத்தகங்களை மட்டும் கொடுத்து விடுங்கள். போர்க்களத்தில் ஆயுதங்களை விடவும் வலிமையானது புத்தகங்களே. நான் இதுவரை அடைந்த வெற்றிகளுக்கும் புகழுக்கும் இனிமேல் அடைய போகிற வெற்றிகளுக்கும் புகழுக்கும் காரணம் நான் தெய்வமாக போற்றுகிற என் தாய்தான் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். சொர்க்கத்தை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள்? அது உங்கள் தாயின் காலடித்தான் இருக்கிறது என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள். என் அன்பிற்குரிய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்று புகழ் பெற்றாலும் உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்கள் தாய்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்திலே தலை சிறந்த நாடாக நியூசிலாந்து போற்றப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஒழுக்கமும் மிக நேர்மையான நிர்வாகமும் கொண்ட நாடாக அது போற்றப்படுகிறது. அதற்கு காரணம், அந்த நாடு பெண்களை பெரிதும் மதிக்கிறது. பெண்களை போற்றாத எந்த நாடும் வாழ்ந்ததாக வளர்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. இனி அப்படி ஒரு பெருமைக்குரிய பெண்கள் கல்லூரியில் நடக்கிற இந்த விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கலையும் இலக்கியமும் மக்களிடத்திலே ஒரு எழுச்சியை, புரட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு சாதனம் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். கலையும் இலக்கியமும் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது வலிமை மிக்க ஒரு கருவி, ஆகச் சிறந்த ஒரு ஆயுதம். பல உதாரணங்களை, பல சான்றுகளை அதற்கு சொல்ல முடியும். உலக புகழ்பெற்ற நடிகர் சார்லி சாப்ளின், அவருடைய படங்கள் மொழியற்றது, பேச்சு இருக்காது. ஆனால் அவருடைய படங்களை பார்த்து ஹிட்லர் நடுங்கினான், பயந்தான். ஏனால் திரைக்கலை, திரைப்படம் என்பதும் கலை என்பதும் இன்னைக்கு அறிவியலின் ஒரு அழகான குழந்தையாக மாறி நிற்கிறது. ஒரு பாட்டில், ஒரு உரையாடலில் எவ்வளவோ செய்திகளை சொல்ல முடிகிறது. நீண்ட காலமாக கல்வி பற்றி மருத்துவம் பற்றி பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் நான் பேசி வரும்போது ஏற்படாத தாக்கத்தை என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் நடித்த மெர்சல் படத்தில் அதே உரையாடலை திரையில் வந்தபோது அது அவ்வளவு பெரிய வீச்சை சந்திக்கிறது. பூவே பூச்சடவா என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அது வந்தபோது நதியா வளையல், நதியா கொண்டை என்றெல்லாம் வருது, புகழ் வருது. அப்ப திரைக்கலை என்பதும் கலை என்பதும் இலக்கியம் என்பதும் அவ்வளவு பெரிய ஆளுமைகளை, தாக்கத்தை மக்களிடத்திலே செய்கிறது, செலுத்துகிறது. எனவே கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பாடுவதும் ஆடுவதும் இது ஒரு கேளிக்கை மட்டுமல்ல. இன்றைக்கு பல்வேறு கல்லூரிகளில் இருந்து இந்த கலாச்சார விழாவில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள்.
பாட்டு போட்டி, நடன போட்டி இதெல்லாம் பங்கேற்றிருக்கிறீர்கள். இதில் வென்றவர்கள் மட்டும் பாராட்டுக்குரியவர்கள் அல்ல, பங்கேற்ற ஒவ்வொருவருமே பாராட்டுக்குரியவர்கள், வெற்றி பெற்றவர்கள் தான். இங்கே ஒரு உளவியல் நோய் இருக்கிறது. முதலில் வந்தவனுக்குத்தான் கைதட்டவும் கை ஒழுக்கவும் ஆள் இருக்கிறதே ஒழிய, மூன்றாவதா வந்தவனுக்கு தோலை தட்டி கொடுக்க ஒருவரும் இல்லை. நான் படித்த தத்துவத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தது நீங்கள் ஒருவனுக்கு செய்யக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்குமானால், ஆகச் சிறந்த ஒன்று இருக்குமானால் அது நம்பிக்கை. இன்னொன்று ஒருவனுடைய தோளில் தட்டி கொடுப்பதுதான் ஆகச் சிறந்த ஒன்று. மூன்றாவதாக என்று வந்தவன் நாளை முதலாவதாக வர முடியாது என்று ஒன்று இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதனால் பங்கேற்ற ஒவ்வொருவருமே பாராட்டுக்குரியவர்கள், வெற்றி பெற்றவர்கள் தான். பார்வையாளராக இருப்பதை விட பங்கேற்பாளராக இருப்பது ஆக பெரிது, ஆக சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மதிப்பிற்குரிய ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள், பிறக்கும் போது ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தாலாட்டு, இறக்கும் போது அவனுக்கு கிடைப்பது நீராட்டு, இடையில் அவனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பாராட்டு 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 என்று சொல்கிறார். அதனால் முடிந்தவரை இயன்றவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பாராட்டிக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஒருவர் நடனம் ஆட வருகிறார் என்றால், நீ எல்லாமா ஆடுற, நீ எல்லாம் ஆடி எதம் பார்க்கிறது, நீ எல்லாமா பாடுற, இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த மாதிரி சிந்தனைகளை நம்மிலிருந்து முதலில் அகற்றணும். அப்படி நினைச்சிருந்தா உலகத்துல எந்த சாதனையாளனும் உருவாயிருக்க முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கிட்டாக இந்த மின்சார விளக்க கண்டுபிடிக்கிறார், இந்த பல்பை கண்டுபிடிக்கிறார். 999 முறைகள் அவர் கண்டுபிடிச்சு அவரு சோதிக்கும் போது எரியுது. ஆனால் அது எல்லாரையும் கூப்பிட்டு அது செய்து காட்டும் போது எரிய மாட்டேங்குது. யாரும் அவரை விமர்சிக்கல. ஏன்னா அவர் பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டதுனால அவரை யாரும் குற்றம் சொல்லல, குறை சொல்லல. ஆனால் இறுதியாக ஒரு நாள் அது எரிஞ்சிட்டது, அந்த மின் விளக்கு எரிஞ்சிடுது. அப்போது எல்லாரும் அவரை தட்டி கொடுத்து கைதட்டி சொல்றாங்க, இந்த 999 முறை நீங்கள் தோற்றீர்களே, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். என் அன்பிற்குரிய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுவேன். அவர் சொல்லுகிறார், நான் 999 முறை தோற்று போனேன் என்று யார் சொன்னது? ஒரு மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று நான் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார். எனவே எதில் ஒன்றிலும் தோல்வி தோல்வி அல்ல, வெற்றிக்கான தொடக்கம் என்கிற புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். தோல்விதான் வெற்றியின் கருவறை, தோல்விதான் வெற்றியின் தாய். தோல்வியே சொல்லுகிறது, என்னை சந்தித்து விட்டவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று தோல்வியே சொல்லுகிறது. வெற்றி எப்போதும் நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்விதான் சிந்தித்து வெல்ல வைக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். எப்படி வென்றோம் என்று கொண்டாடுவதை விட எதனால் தோற்றோம் என்று சிந்திப்பது வெற்றிக்கான தொடக்கமாக அமையும் என்பதை என் அன்பு தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு கால சூழலில், எப்படிப்பட்ட ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் பிள்ளைகள் நாம். ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு துறை இருக்கிறது, லஞ்சத்தை ஒழிப்பதற்கு ஒரு இலாக்கா இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொன்றுக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கிறது. நான் தம்பி என்று ஒரு திரைப்படம் எடுத்தேன், அதில் ஒரு கவிதை படமாக்கினேன். அந்த கவிதை, லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இதுதான் அந்த கவிதை.
இங்கே எல்லாமே லஞ்சம் ஊழல் மயமாக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறி நிற்கிறது. எல்லோருமே சொல்கிறார்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழுகிறது, எல்லோருமே ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறோம், ஆனால் யார் கொடுப்பது, பிறகு யார் வாங்குவது? இந்த கேள்விக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. சட்டம் போட்டோ திட்டம் போட்டோ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. பிறகு எப்படி ஒழிப்பது? ஒவ்வொருவரும் உளமாற உணர்ந்து நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் என்ற அந்த உறுதிமொழிதான் இந்த தேசத்தில் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கும். ஊழல் லஞ்சத்தின் பிறப்பிடம் எங்கே இருக்கிறது? பிறருக்கு கிடைக்காத ஒன்று தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறக்கிறது ஊழலும் லஞ்சமும். ஒரு மருத்துவக் கல்லூரி, அதில் 15 இடங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்திற்காக 100 மாணவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். மற்றவருக்கு கிடைக்காத அந்த இடம் எனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்றால் 50 லட்சத்திற்கு 60 லட்சம் கொடுக்க தயாராக இருக்கிற அந்த மனநிலை தான் ஊழல் லஞ்சமாக மாறுகிறது. அது கோயில் கருவறை இருந்து, தாயின் கருவறையில் இருந்து குழந்தை வருகிற வரை, வெளிவருகிற வரை ஊழல் லஞ்சம் இருக்கிறது. கோயில் கருவறைக்கு போனால் நீங்கள் 500 ரூபாய் கொடுத்தால் ஓரளவுக்கு பரவாயில்லாத தரிசனம் இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்தால் சிறப்பு தரிசனம் இருக்கும். 5000 ரூபாய் எடுத்தால் அதிசிறப்பு தரிசனம் இருக்கும். அங்கிருந்து லஞ்சம் ஆரம்பிக்கிறது. மருத்துவமனையில் கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணை சேர்த்து விட்டு மருத்துவரிடத்தில் போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, காப்பாற்றி விடுங்கள், அந்த வார்த்தை லஞ்சமாகிறது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் மனைவியை காப்பாற்றி விடுங்கள் என்கிற அந்த வார்த்தை லஞ்சமாகிறது. எனவே மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒன்று தனக்கு கிடைத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் ஊழல் லஞ்சம் பிறக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் சொல்றோம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். எல்லாரும் அனுதினமும் வழிபடுறோம், தினந்தோறும் ஜெபிக்கிறோம், தினந்தோறும் தொழுறோம். அநியாயம் செய்கிறது, அநியாயம் என்று தெரிகிறது, பாவம் என்று தெரிகிறது, கொடுமை என்று தெரிகிறது, தேச துரோகம் என்று தெரிகிறது. ஆனாலும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுறோம், வாக்குக்கு காசு வாங்குறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதிப்புமிக்க தமது உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார். தேசியமும் தெய்வீகமும் என்னிரு கண்கள் என்று வாழ்ந்த தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று குற்றம் சாட்டுகிறார். அப்படி என்றால் எவ்வளவு காலமாக இந்த தேச துரோக குற்றத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். என் அன்பிற்குரிய தங்கைகளே, அருமை பெருமக்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதிக்கு 100 கோடி 200 கோடி முதலீடு செய்கிறான் என்றால், ஒரு வாக்குக்கு 1000 500 கொடுக்க தயாராக இருக்கிறான் என்றால் அது ஒரு முதலீடு. ஒரு முதலாளி தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை அறிவார்ந்த பிள்ளைகள் நாம் சிந்திச்சு பார்க்கணும். 100 கோடி 200 கோடி செலவழித்து வென்று போய் பாராளுமன்றத்திற்கு போய் சட்டமன்றத்திற்கு போய் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் விருப்பத்தோடு வருவார்கள்? அவர்கள் எல்லாம் என்ன தேச பிதாவா, அண்ணல் காந்தியடிகளா, மகாத்மாவா? எங்கிருந்து ஊழல் லஞ்சம் பிறக்கிறது? என்றைக்கு ஓட்டுக்கு காசு வாங்குகிறோமோ அன்றுதான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை இளைய தலைமுறை தங்கைகள் இதை புரிந்து கொள்ளணும். என் தேசத்தின் எதிர்கால நம்பிக்கைகள் நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். வெறும் பாடத்தை மட்டும் படித்து பயனில்லை தங்கைகளே. ஒரு அறிஞன் சொல்லுகிறான், படித்த ஆசிரியர்களிடம் நீங்கள் படிக்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் படியுங்கள் என்று சொல்றான். தினந்தோறும் படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் படியுங்கள். ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவனுக்கும் சுவாசிப்பது போல வாசிப்பது முக்கியமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க பாடத்தை படிப்பதனால் மட்டும் அறிவு வந்து விடாது. சீன பெருந்தேசத்தின் புரட்சியாளன் மாசேத்துன்னு சொல்றான், நீ அறிவார்ந்த அறிஞர்களோடு பேச வேண்டுமா, உன் முன்னோர்கள் சான்றோர்களோட பேச வேண்டுமா, அந்த நூலகத்துக்கு போ, அந்த லைப்ரரிக்கு போ என்கிறார். ஆனால் அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். அவர் அப்படி ஓடி ஓடி படித்தார். எங்கு நூலகம் இருக்கிறதோ அதற்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கி படித்தார். அதனால்தான் இந்தியாவின் ஆகச் சிறந்த குடிமகன் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். என்றால் இன்னைக்கு அறிவுலகின் ஆசானாக இருக்கிறார் என்றால்
அண்ணல் அம்பேத்கர். அந்த தேடல் தான். அண்ணல் காந்தியடிகளிடத்தில் 1 கோடியை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்கிறார்கள். அவர் நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்கிறார். ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் என்னை சிறையில் போடுங்கள், எனக்கு புத்தகங்களை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்கிறார். ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொல்லுகிறான், போர்க்களத்தில் ஆயுதங்களை விடவும் வலிமையானது புத்தகங்களே என்கிறார். எனவே அந்த புத்தகங்களை தேடி தேடி படிக்கிற வாசிக்கிற பழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். வெறும் பாட புத்தகங்களை மட்டும் படித்து விட்டு வந்து பயனில்லை. அறிவு என்பது பாட புத்தகத்தில் இல்லை, படிக்கிறது இல்லை. படிக்கிற காலத்தில் நீங்கள் ஒரு இலக்கை, ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, கனவு காணுங்கள் கனவு காணுங்கன்னு. படுத்துக்கிட்டு தூங்கி கனவு காண்றது இல்ல. அவரே சொல்றாரு, நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கிற. ஒரு முறை வந்தால் கனவு, அது இருமுறை வந்தால் ஆசை, திரும்ப திரும்ப வந்தால் அதுதான் லட்சியம் என்கிறார். எனவே அன்பிற்குரிய பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம், ஒரு இலக்கு இருக்கணும். நான் படிச்சுட்டு காவல்துறை அதிகாரி ஆவேன், நான் படிச்சுட்டு IAS மாவட்ட ஆட்சி பணிக்கு வருவேன், நான் படிச்சுட்டு மிகப்பெரிய அரசியல் தலைவராக வருவேன், இதெல்லாம் இலட்சியம் அல்ல. இதெல்லாம் ஒரு தொழில்முறை தேர்வு, ஒரு தேர்வு. நான் IPS ஆவேன் IAS ஆவேன் என்பது ஒரு தொழில்முறை தேர்வு. நான் IAS ஆவது என்பது ஒரு தொழில், ஒரு தேர்வு. ஆனால் நான் IAS ஆகி என்னவாவேன்? எதன் பொருட்டும் சமரசம் செய்து கொள்ளாது சகாயம் போல ஒரு நேர்மையான அதிகாரியாக இருப்பேன் என்ற உறுதிதான் லட்சியம். நான் ஒரு ஆகச்சிறந்த தலைவனாக, அரசியல் தலைவனாக வருவேன். அந்த இடத்தை தொடுவதல்ல இலக்கு என் தங்கையிலே. அதை தொட்ட பிறகு ஊழல் லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு உண்மையும் நேர்மையுமாக தூய உள்ளத்தோடு நான் என் மக்களுக்கு சேவை செய்வேன் என்கிற அந்த உள்ள நிலைப்பாடு, உறுதி நிலைப்பாடு தான், அந்த கொள்கை முடிவுதான் லட்சியம். நான் உயர்ந்த காவல்துறை அதிகாரி ஆவேன் என்பது அது ஒரு தேர்வு, அதுவே லட்சியம் அல்ல. லட்சியம் என்பது என்ன? நேர்மையான அதிகாரியாக இருப்பேன். போலீஸ் அதிகாரியாகி பார்க்கிறவனை எல்லாம் அடக்கி காசு வாங்குறதல்ல, லஞ்சம் வாங்குறதல்ல. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற முழக்கத்தை முன்வைத்த ஐயா சகாயத்தை போல உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு பணி செய்வேன் என்கிற அந்த நோக்கம்தான் ஒவ்வொருவனுக்கும் லட்சியமா இருக்கணும். அதை தேர்வு செய்யணும் நாம. அது ரொம்ப முதன்மையானது. அதை படிக்கிற காலத்துல இந்த சூழலில் நீங்க முடிவு செய்யணும். நாம் வளர்ச்சி என்கிற ஒரு மாய கண்ணாடிக்குள் அடைக்கப்பட்ட கிளிகளாக நாம் இருக்கோம். வெறும் கவர்ச்சி வார்த்தைகளால் நாம் மயங்கி கிடக்கிறோம். கல்வி, மருத்துவம், அறிவார்ந்த எனது தங்கைகளுக்கு சொல்றேன், நான் யோசிச்சு பாருங்க. கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி நாம் பெறாமல் எடுப்பது அறிவு கட்ட மடமை. இதை நன்கு விளங்கணும். கல்வி என்பது மானுட உரிமை. அது ஒவ்வொருத்தனுக்கும் சரியா, சமமா, தரமா, இலவசமா இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல. அதிக பணம் படைத்தவன் அதிக கல்வியை பெற முடியும், சரியான தரமான கல்வியை பெற முடியும். பணம் இல்லாதவன் படிக்க முடியாது. இது என்னோட பிழையா? நான் இந்த தேசத்தில் பிறந்தது அது குற்றமா? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது ஒவ்வொரு மனிதருக்குமான தேவை. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்கணும். அதுதான் சரியான ஜனநாயகம், அதுதான் சரியான மக்களாட்சி. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கிடைக்கிற மருத்துவம், ஐயா கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த மருத்துவம் சாதாரண பாமரனுக்கும் கிடைக்கணும். அதான் மருத்துவம். ஆனா அப்படி இல்ல, இங்க அப்படி இல்ல. அப்ப இந்த நாட்டில் நான் பிறந்தது தவிர கல்வி வியாபாரமாகிவிட்டது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாறி நிற்கிறது.
மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்கிறது. அறிவார்ந்த எனது பிள்ளைகள் யோசிக்கணும். ஒரு சைக்கிளை, ஒரு மோட்டர் பைக்கை, ஒரு காரை, ஒரு கடியாரத்தை நீங்கள் பழுது நீக்க கொடுத்தால் அவர் பணம் கட்டினால்தான் பழுதை நீக்குவேன் என்று சொல்வதில்லை. அந்த காரை வாங்கி வச்சுப்பார், பழுது நீக்குவார், கடைசியா உங்களுக்கு கட்டண தொகையை காட்டுவார், பில்ல காட்டுவார், அப்புறம் நீங்க காசை கொடுத்து வண்டி எடுத்துட்டு போகலாம். ஒரு சைக்கிளுக்கு, ஒரு மோட்டர் பைக்கு எது ஒன்று இருக்கணும் அப்படித்தான். ஆனால் மருத்துவமனையில உயிரையே கொடுக்கிறோம், உயிரையே. மருத்துவம் பார்த்துட்டு கடைசியாக காசு கேட்கறது இல்லை. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, காசை கட்டுங்கள், பிறகுதான் மருத்துவமே தொடங்குவாங்கிறான். இது எவ்வளவு ஆபத்தான சூழல், எவ்வளவு ஆபத்தானது யோசிச்சு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, அப்போலோ மருத்துவமனையில படுத்துட்டாங்க. ஐயா கலைஞருக்கு முடியல, காவேரி மருத்துவமனையில படுத்துட்டாங்க. அப்ப அரசு மருத்துவமனை எதற்காக? 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 அரசை நடத்துகிறவர்களுக்கு அரசு மருத்துவமனையின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அந்த மருத்துவமனை யாருக்காக? யாருக்காக? எப்படி இருக்கு இந்த துயரம்? துடைக்கப்படணும், தூக்கி எறியப்படணும். குடிநீர், தண்ணீர், இங்க பாருங்க போத்தல்ல இருக்கு தண்ணீர். உலகத்துல 800 கோடி மக்கள் தொகை, 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. 2 விழுக்காடு தான் இருக்குதா? இதை 20 விழுக்காடு ஆக்க என்ன வழி என்று யோசிக்காது. 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குதா? இதை வித்தால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்த மூளை இருக்கிறது. அதான் உலகத்தில் மிக கொடியது. நீர் என்பது மனித தேவை மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினங்களுக்குமான உயிராகாரம், உயிர் தேவை. அதை மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பொருளாக மாற்றியது எவ்வளவு பெரிய துரோகம். இப்ப எனக்கு தாகம் எடுக்குது, இந்த கிண்ணிலேயே இந்த அக்வாஃபினாவை குடிச்சிடுறேன். சிட்டுக்குருவி, மான், மைனா, கொக்கு, குருவி, காகம் இதெல்லாம் எங்க போகும்? எங்க போகும்? எப்படி போய் தண்ணி குடிக்கும்? எப்படி தண்ணி குடிக்கும்? காகம் செத்துட்டா என்னங்கிறான், காக்கா செத்துட்டா என்ன அப்படின்னா, இந்த வேப்ப மரம் இருக்கு, இந்த வேப்ப மரத்துல இருந்து பலாயிரக்கணக்கில் பழங்கள் பழுத்து கீழே விழும், ஆனா முளைக்காது. அது உயிரியல், இயற்கையின் விதி. அப்ப எப்ப முளைக்கும்? மைனாவும் காக்கையும் அதை சாப்பிட்டு, உணவாக சாப்பிட்டு கழிவாக கீழே போடும் போதுதான் அது முளைக்கிற திறனையே பெறுது. இது அறிவியல், இது அரசியல் இல்ல, அறிவியல், இது உயிரியல். அது உடலுக்குள் போய் வருகிற போது ஒரு வேதி மாற்றத்தை அடைந்தது முளைக்கிற திறனை பெறுது. வவ்வால் சத்தா என்ன, சிட்டுக்குருவி செத்தா என்ன, மைனா செத்தா என்ன என்றால், ஆலமரம், அரச மரம், எத்தனை மரங்கள் இருக்கிறது? 24 மணி நேரமும் ஆக்சிஜன் என்கிற மூச்சு காற்றை வெளியிடுகிற 2 மரங்கள் ஆலமரம், அரச மரம் தான். அந்த ஆலமரம், அரச மரம் பலாயிரக்கணக்கான பழங்களை வேரிலே உதிர்த்து விழுகுது. எந்த விதையும் முளைக்காது. அது மைனாவோ வவ்வாலோ காகமோ சாப்பிட்டு கழிவா போடணும், போட்டாதான் முளைக்கும். அப்படின்னா உயிர் சூழல், உயிர் பெருக்கம், பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும்பங்கு ஆற்றுவது பறவைகள் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு உயர்ந்த மலைகள் முழுக்க அடர்ந்த காடுகள், எந்த மரமும் எந்த காடும் நமது தாத்தனோ பாட்டனோ நட்டது அல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப பறவை செத்தா என்ன, கொக்கு செத்தா என்ன, மைனா செத்தா என்ன, யானை செத்தா என்ன, அப்படி நம்ம விட்டு போயிட முடியாது. ஆனால் அவர்களுக்கான, அந்த உயிரினங்களுக்கான நீர் யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? மானும் மயிலும் அண்ணாச்சி கடையில் அக்வாஃபினா ஒன்று கொடுங்க, வாங்கி குடிச்சிட்டு போகுமா? அதை பத்தி சிந்திக்க ஒருத்தர் இல்லை. என்னிலும் இளைய என் தங்கைகள் தம்பிகள், நீங்களாவது இதை சிந்தித்து ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும். அரசியல் என்பது ஒரு தீண்டத்தகாத சொல்லாக மாறி நிற்கிறது. அரசியல் என்பது என் அன்பு தம்பி தங்கைகளை, அது ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல் போல அரசியல் என்பது வாழ்வியல். அதான் அரிஸ்டாட்டில் சொல்றான், அரசியல் வேண்டாம் என்று
நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. எனவே அரசியல் இல்லாத ஒன்றும் இல்லை. காலையில நீங்க பிதுக்கிற பர்பஸ, குடிக்கிற தேநீர், சாப்பிடுற சாப்பாடு, பார்க்கிற வேலை, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், எல்லாத்தையும் உங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். எனவே உங்களுக்கான அரசியலை நீங்கள் தீர்மானிக்காமல் வேற யார் தீர்மானிப்பது என்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் எழுப்பிக்கணும். பாட்டு, ஆட்டம், கூத்து, கேளிக்கை, இதனோடு எதிர்காலம் பற்றிய சிந்தனை, தேசத்தின் நலன், அதனுடைய வளர்ச்சி, இதுவும் உங்கள் இலக்காக, கனவாக இருக்க வேண்டும். அதான் முதன்மையானது. எனவேதான் திரும்ப திரும்ப சொல்றேன், பாட்டும் கூத்தும் வெறும் கேளிக்கை அல்ல, அது வலிமை மிக்க கருவி. வலிமை மிக்க கருவி. மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த, கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு கலையும் இலக்கியமும் அவ்வளவு பயன்படும் மிகப்பெரிய வலிமை மிக்க கருவி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப எதிர்கால தலைமுறை தங்கைகள் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாடும் நாட்டின் எதிர்காலமும் உங்களை நம்பித்தான் இருக்கிறது. மாசத்துங்க சொல்லுகிறார், இந்த நாடு இளைஞர்களுக்கானது, எங்களுக்குமானது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த தேசம் இளைஞர்களுக்கானது என்கிறார். அப்படி இந்த தேசமே உங்களை நம்பித்தான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. எனவே வெறும் படிப்பு மட்டும் அறிவல்ல, தேடி தேடி உலக பேரறிஞர்களின் எழுத்துக்களை, சிந்தனைகளை படியுங்கள். அதான் உங்களை ஒரு சிற்பி போல செதுக்கி அறிவார்ந்த மனிதர்களாக வார்த்து வளர்த்து எடுக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு மூத்தவன் என்கிற அடிப்படையில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களோடு பங்கேற்று இந்த நிகழ்வில் உங்களுடைய பாட்டு, நடனம் இதையெல்லாம் பார்த்து மகிழ்வதற்கான வாய்ப்பை பெற்றதற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த படிக்கும்போது நானும் உங்களை மாதிரி பாடி பேச்சு போட்டியில் பங்கேற்று, பாட்டு போட்டியில் பங்கேற்று பரிசுகளை வென்று வந்தவன். என்னதான் நம்ம மணிக்கணக்கா பேசினாலும், மக்களுக்காக பேசினாலும், இறங்கி வரும்போது மக்கள் சொல்வது இந்த மாயாண்டி குடும்பத்தை நல்லா நடிச்சிருக்கான்னு தான் சொல்றாங்களே ஒழிய நீ நல்லா நல்லா பேசினாயின்னு சொல்ல யாருமே சொல்றது இல்லை. அதனாலதான் கர்ம மறுபடியும் போய் நடிப்போம்ட்டு முடிவெடுத்து இப்ப நடிக்கலான்னு மறுபடியும் போய் நடிக்க போறேன். ஏன்னா இந்த இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ எது சொன்னாலும் சொல்லு, தரையில சொல்லாத, போய் திரையில சொல்லுங்கிறாங்க. அது 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 ஒரு நோய் தான், அதுவும் ஒரு நோய். அதுக்கு என்ன செய்யறது, வேற வழி கிடையாது. ஏன்னா கேரளாவில் மம்முட்டிகிட்ட கேட்குறாங்க, கேரள மக்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை, தங்கள் முதல்வர்களை தேடுவதில்லையேங்கிறார். சாதாரணமாக அவர் சொல்றாரு. ஆனால் நமக்கு அவ்வளவு வலிக்குது. நாம இருட்டறையில் என் தேசத்து இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்களுக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கவிஞன் கவிதை எழுதினான். அதான் இங்கே எண்ணி பார்க்க தோணுது. அதை அதனால திரையில் நடிப்பில் இருந்து உங்களுக்கான தலைவர்களை தேர்வு செய்யாமல் தரையில் மக்களுக்கான உழைப்பில் இருந்து நீங்கள் தேடணும். அது ரொம்ப முக்கியம். தலைவன் என்பவன், உங்கள் தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை தருகிற உப்பை போல இருக்க வேண்டும். தன்னையே எரித்து உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற மெழுகுவர்த்தி போல இருக்க வேண்டும் தலைவன் என்பவன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தலைவன் என்பவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல, தழும்புகளை தாங்குகிறவன். தலைவன் என்பவன் அடக்கி ஆள்பவன் அல்ல, அரவணைத்து வாழ்பவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களோடு நான் சந்திப்பேன். இந்த அரிய வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்கிறேன்.
இந்த வாய்ப்பை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பு மாணவ செல்வர்களுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.